Hi friends, welcome to Rani Ari Works. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 46ல எம்போஸ்ட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்குறோம். இதுக்கு முன்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்குறோம். ஸோ எம்போஸ்ட்னால் கொஞ்சம் பல்ஜாக அந்த மாதிரி அதாவது ஒரு லீஃப் வந்து ஒரு அட்ராக்டிவாக தூக்கி காமிக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ லீஃபை ட்ரா பண்ணிக்கோங்க, ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஓகேயா? லீஃபை ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் லீஃப் நல்லா கொஞ்சம் அகலமாக லீஃப் வரைஞ்சிக்கோங்க, சின்னதாக இல்லாமல் ஒடுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக லீஃப் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுக்கு த்ரெட் ஒர்க் அப்படிங்கிறனால 13.5 mm நீடில் தான் துலிப்பில் ஜப்பான் பிராண்ட் எடுத்திருக்கேன். ஓகேயா? ஸோ 13 or 14 ரெண்டு இதில் எந்த நீடில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் அந்த டார்க் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது டபுள் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஓகேயா? டபுள் பிராண்டு டார்க் க்ரீன் கலர் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உள்ளே வந்து நம்ம நார்மலாக இருக்கிற உலன் நூல் இருக்குல்ல, அதை வச்சு நான் லீஃப் ஷேப்லேயே வந்து ஒட்டியிருக்கேன். ஓகே. ஃபெவிக்ரில் வச்சு நான் ஒட்டிட்டேன். ஏன்னா ஸோ எம்போஸ்டாக காமிக்கிறதுக்காக. இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ் வரும். இப்போ நம்ம வந்து அவுட்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகேயா? ஸோ செயின் ஸ்டிச் போடாமல் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இது செயின் ஸ்டிச் போட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கலாம். ஈஸிக்காக போடுறோம். ஸோ எண்டில் ஷார்ப்னஸ் வர்றதுக்காக டாப் எஜ்ஜில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் செயின் ஸ்டிச் போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஷார்ப்னஸ் அங்கே கிடச்சிரும். ஸோ அதில் போட்டு நம்ம செயின் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போடுறோம். நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட்டுடுறோம். ஓகேயா? ஸோ அதான் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டில். ஓகேயா? சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சஸுமே கவர் ஆகும். ஸோ அதனால் செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டில். ஓகே. ஸோ இப்போ எண்டில் வந்து என்ன போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சேம் தான், டாப் எஜ்ஜிலேருந்து நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போடுவோமோ அதே மாதிரி போடலாம். இதுக்கு முந்தின கிளாஸஸில் நம்ம எப்படி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோமோ சேம் தான் பண்ண போகிறோம். ஆனால் இதில் உள்ளே வந்து நம்ம எம்போஸ்டுக்காக நான் ஒரு உள்ள நூல் போட்டிருக்கேன். ஒரு ஸ்மால் எம்போஸ்டு காமிக்கிறதுக்காக, ஒரு சின்னதாக காமிக்கிறதுக்காக. ஓகே. டாப் எஜ்ஜிலேருந்து எடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு, அந்த நூல் நம்ம வந்து உள்ள நூல் போட்டிருக்கோம்ல, அதுக்கு உள் பக்கமாக நீங்கள் போடுங்க. ஓகேயா? ஒரு லாங் செயின் ஸ்டிச் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ரைட் சைடில் உள் பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச், வெளி பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே பேக்கில் ரிவர்ஸில் இழுக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே இந்த லைன் இருக்கா, இந்த லைனுக்கு ஆப்போசிட், அதாவது அந்த லைன் மேலே போடாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா, அப்படி போட்டேன்னா நம்ம இந்த எம்போ ஸ்டிச்சு கொஞ்சம் நீட்டாக வரும். ஸோ இந்த பக்கமாக போட, அதாவது லெஃப்ட் சைடில் போடுறதுக்கு லெஃப்ட் சைடில் தள்ளி போடணும், ரைட் சைடில் போடுறதுக்கு ரைட் சைடில் தள்ளி போடணும். ஓகே. லாங் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ லாங் செயின் ஆப்போசிட்டில் மேலே இழுக்கிறோம். இழுத்து அதில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு உள் பக்கமாக போட்டு வெளி பக்கமாக லாக் ஸ்டிச் போட்டு இப்போ கீழே இழுக்கும் போது இப்போ ரைட் சைடில் போட போகிறோம் அப்படின்னா இந்த லைனுக்கு ரைட் சைடில் அந்த செயின் ஸ்டிச் போடணும். இந்த லைன் இருக்கா, அந்த லைனுக்கு ரைட் சைடில் அந்த லாங் செயின் ஸ்டிச்சை கொண்டு வாங்க. ஓகேயா? கொண்டு வந்து அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, லாங் செயின் ஸ்டிச் போட்டாச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ இந்த சைடில் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இப்போ அந்த கிராஸாக வருது பார்த்திங்களா, இது கீழே வரைக்கும் வரும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக எம்போஸ்டு ஸ்டிச் வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுங்கிறதே தெரியாமல், இப்போ லெஃப்ட் சைடில் போட போகிறோம் அப்படிங்கிறனால லெஃப்ட் சைடில் இந்த லைனுக்கு வெளிப்பக்கமாக இப்போ லாங் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதே லெஃப்ட் சைடில் இழுக்கிறோம். ஓகேயா? ஒரு லாங் செயின் ஸ்டிச், அந்த உள் பக்கமாக லாங் செயின் ஸ்டிச், வெளி பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்புறம் பாருங்கள் ரைட் சைடில் அந்த லைனுக்கு ரைட் சைடில் போடுறோம். ஸோ இது தான் ஃபுல்லாக கண்டினியூ போகுது. இப்படி போடும்போது எதுக்காக லைன் மேலே போடாமல் லைனை விட்டு தள்ளி போடுறோம் அப்படின்னா, மேலே பாருங்கள் ஸ்டிச்சஸ் வேறு கிராஸாக வருது பார்த்திங்களா. ஸோ அப்போ கிராஸாக வரும்போது நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே எண்ட் ஆகிருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு உள்ளே போயிடும். ஸ்டிச்சஸ் ரொம்ப நீட்டாக தெரியும். ஸோ எம்போஸ்டுங்கிறது கிளியராக வரும்.
அது மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸை போடும்போது கொஞ்சம் ரொம்ப இழுத்து இழுத்து போடாதீங்க, லூஸாகவே போடுங்க. எதுக்காகனா துணி ஸ்ட்ரிங்க் ஆகக்கூடாது. நான் இதுக்கு முன்னால் கிளாஸஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஃபில்லிங் அப்படின்னு வந்தோடனே நீங்கள் வேகமாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நெருக்கமாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு குட்டி குட்டியாக போட்டு ரொம்ப நெருக்கி இழுத்து இழுத்து போட்டிங்க அப்படின்னா துணி சுருங்கி போயிடும், ஸ்ட்ரிங்க் ஆகி டிசைனுக்கு நீங்கள் போட்ட லீஃபுக்கு சைஸில் லீஃப் இல்லாமல் லீஃப் வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். ஸோ அதனால் ரொம்ப இழுத்து போடாதீங்க, மேக்ஸிமம் கொஞ்சம் லூஸாகவே போடுங்க. லூஸாக போடுறதுனால தப்பு இல்லை, அது வந்து அந்து போகாது, அதாவது ஒரு மாதிரி தொங்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது, நீட்டாக இருக்கும். நீங்கள் அதை விட ரொம்ப இழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் இழுத்து போடாதீங்க. இப்போ பாருங்கள், மேலேருந்து வரையில் ஸ்டிச்சஸ் எவ்வளோ நீட்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ லைனுக்கு ஆப்போசிட்டில், அதாவது ஒரு லைன் இருக்குது, அப்படி ரைட் சைடில் போட போகிறீங்கன்னா லைனுக்கு ரைட் சைடில் போடுங்க, லெஃப்ட் சைடில் போட போகிறீங்கன்னா லைனுக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஸ்டிச்சஸை கொண்டு வாங்க. ஸோ அப்படி போடும்போது தான் இது நீட்டாக இருக்கும். ஸோ இது தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ ஆக போகுது. ஸோ இப்போ எம்போ ஸ்டிச் வந்து சின்னதாக போட்டிருக்கோம், சின்ன நூல் வச்சு, அதாவது ஒரு உள்ள நூல் மட்டும் தான் வச்சு நம்ம எம்போ ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் எம்போஸ்ட் வந்து கூட காமிக்கும். ஸோ அப்போ லீஃப் வந்து நம்ம போடையில் ரொம்ப அழகாக தூக்கி காமிக்கும். ஸோ இதில் வந்து எம்போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் உள்ள நூல், பைப்பிங் த்ரெட்டு, ஜர்தோசி அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது எம்போஸ்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள நூல் போடையில் வந்து உள்ள நூல் ஏற்கனவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அமுங்கையில் ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியாது, ஆனால் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நல்ல எம்போஸ்டாக அந்த லீஃப் வந்து நல்லா பெருசாக நல்லா தூக்கலாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட் போடுங்க. 1லேருந்து 2 த்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய த்ரெட்டு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்லேயே வந்து சின்னது பெருசுலாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எது வேணுமோ அந்த மாதிரி அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அந்த இதை நல்லா தர மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம கிராஸாக போடுறதுனால மேலே உள்ள ஸ்டிச்சஸை பாருங்கள், மேலேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள், லீஃப் ஃபில் ஆகி வந்துட்டுருக்குது, எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டிச்சஸே தெரியாத அளவுக்கு உள்ளே வந்து ஒரு லைன் மட்டும் தான் வரும். அந்த லைன் தான் தெரியுமே தவிர நம்ம ஸ்டிச்சஸ் போடுற ஹோல்ஸோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டாக வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக இது தான் கண்டினியூ ஆக போகுது, பாருங்கள்.
ஸோ ஃபில்லிங் வந்து ஒரு முக்கால்வாசி முடிச்சாச்சு. அதாவது நம்ம உள்ளே வந்து எம்போஸ்டுக்காக கொடுக்குற உள்ளன் த்ரெட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ உள்ளன் த்ரெட்டை வந்து எந்த பிசுறும் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் நெருக்கமாக போட்டுருங்க. ஸோ நெருக்கமாக தான் போட சொல்கிறேன், டைட்டாக போட்டுறாதீங்க. ஸோ நெருக்கமாக எந்த பிசுறும் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ அதான் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டுருக்கேன். அதாவது லைனோட ரைட் சைடில் போட போகிறீங்க அப்படின்னா லைனுக்கு ரைட் சைடில் அந்த ஸ்டிச் வரணும். இப்போ லெஃப்ட் சைடில் போடுறோம், அதனால் லெஃப்ட் சைடில் அந்த ஸ்டிச்சஸ் லைனுக்கு லெஃப்ட் சைடில் போட்டு கொண்டு வரோம். ஸோ அதான் பிசுறு எங்கேயும் தெரியாத அளவுக்கு. அதே மாதிரி த்ரெட்டு நம்ம சில்க் த்ரெட்டு போடுறதும் பிசுறு விடாமல் பேக் சைம் கொண்டு வாங்க. ஸோ பிசுறு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்காது. அதுக்கு தான் நம்ம சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஸோ பிராண்டடான நூலே எடுத்துக்கோங்க. நான் வந்து டபுள் பிராண்டு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த த்ரெட்டு நல்லா வருதோ ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த த்ரெட் நல்லா வருதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன் அந்த த்ரெட் வாங்கி. ஸோ அதாவது ஆரிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்பாங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ டெய்லி ஒரு 1 hour ஆகுது, அட்லீஸ்ட் 1 hour, மேக்ஸிமம் ஒரு 2 to 3 hours ஆச்சு நீங்கள் ஆரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 1 hour ஆகுது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஆரி ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம எண்டில் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன் சைட் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேயா, இப்போ லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த லெஃப்ட் சைடை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரைட் சைட் ஃபில் பண்ணலாம். ஓகேயா, இல்லைனா ரைட் சைடு ஈக்குவலாக உங்களால் கொண்டு வர முடிச்சுன்னா ஈக்குவலாகவும் கொண்டு வந்துடலாம். ஓகேயா, ஸோ அது வந்து நீங்கள் அந்த லீஃபோட எண்டில் எப்படி வரணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்றாப்பில் அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஓகேயா, ஸோ இந்த சைட் ஃபில் பண்ணி அப்புறம் அடுத்த சைடில் ஃபில் பண்ணுங்கள். அப்படி கூட பண்ணலாம். இல்லை மாற்றி பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஷேப்புக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ அதனால் ஷேப் ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான ஷேப்பில் நீங்கள் லீஃபை வந்து வரைஞ்சி அதில் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. இப்போ ரைட் சைடு மட்டும் கேப் இருக்குது. ஸோ ரைட் சைடு மட்டும் தனியாக ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த எம்போஸ்ட் வந்து நல்லா அழகாக தான் தெரியும். இப்போ ஃபில் பண்ணி எண்ணாட் போட்டாச்சு. ஓகேயா, ஸோ இப்போது அழகாக லீஃப் ஃபில்லிங்கு எம்போஸ்ட் லீஃப் ஃபில்லிங் பண்ணாச்சு. இப்போ இது அவுட்டரில் நான் என்ன பண்ணேன், சரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா, நான் வந்து இதுக்கு டயாலஜி பிராண்ட் எடுத்திருக்கேன். ஓகேயா, டயாலஜி பிராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து டயாலஜி பிராண்டு, மம்தா பிராண்டு இன்னும் நிறைய இருக்குது. மம்தா பிராண்ட் வந்து இதோட கொஞ்சம் நூல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த அவுட்லைனுக்கு மேக்ஸிமம் கஸ்டமர் ஜாக்கெட்ஸுக்கு நீங்கள் டயாலஜி பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். நூல் வந்து நல்லா அழகாக தெரியும், பளிச்சுன்னு தெரியும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். மம்தா பிராண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பிரைட்னஸ் எதில் இருக்கும் அப்படின்னா டயாலஜி பிராண்டில் தான் இருக்குது. டயாலஜி பிராண்டோட த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த ஹோல் தெரியுது பார்த்திங்களா, அந்த ஹோல் தெரியாத அளவுக்கு ஃபில் பண்ணி அதை மறைச்சி நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, அவுட்டரில் இதை வச்சு, அதாவது சரி த்ரெட்டை வச்சு நம்ம போடுறோம். ஸோ இதில் நிறைய இருக்குது. சரி த்ரெட்டை வச்சு போடலாம், பீட்ஸ் போடலாம். ஸோ இதுக்கு முந்தின கிளாஸஸ் ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் வச்சு போட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம சரி த்ரெட்டை வச்சு போடுறோம். ஸோ இப்போ எண்டில் வந்தாச்சு, எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ எண்ணாட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணாட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக போட்டாச்சு. எவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா எம்போஸ்ட்டு. உங்களுக்கு எம்போஸ்ட்டு தெரியுதா? லைட் எம்போஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ரொம்ப அதிகமாக இல்லாமல் உள்ள நூல் வச்சு கம்மியாக ஒரு எம்போஸ்ட்டு ரீஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தாச்சு. ஓகேயா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இது மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுமாதிரி என்னோடய மெயில் ஐடி இதுக்கு உங்களோட ஒர்க்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பார்த்து உங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.